எல்லாரும் நல்லா இருக்கணும். குட் மார்னிங். குட் மார்னிங். தேங்க்யூ. எனிதிங் ஸ்பெஷல் நியூஸ் டுடே? நம்பி ஓட்டு போட்டோம், இன்னும் செய்யலைன்னு குறையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி எப்பொழுதும் வழக்கம் போல் வர மாதிரி நியூஸு வந்திருக்கு. கொலை கற்பழிப்புன்னு. நியூஸ் பேப்பர் படிச்சு முடிச்சுட்டு மார்க்கெட் போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வந்துருங்க. காய்கறியா? வேலைக்காரியை நிறுத்திட்டியா? ம் ஏமா? அவ பேஷாட்டுக்கும் வளைய வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அவளையே நிறுத்தின. குழந்தைக்கு முடியலன்னு பொய் சொல்லி லீவ் போட்டுட்டு பக்கத்து தெரு மகேஸ்வரி வீட்டுல ஐபிஎல் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கா. அதான் தூக்கிட்டேன். உனக்கு கிரிக்கெட் புரியாது. என்னது? உனக்கு கிரிக்கெட் பிடிக்காதுன்றது அவளுக்கு தெரியாது போல இருக்கு. ஆமா, வேலைக்காரியை நிறுத்திட்ட, இனிமேட்டு வீட்டு வேலையெல்லாம் யாரு பாப்பா? வீட்டுக்காருதான். ஓ, வீட்டுக்காரா? என்னது, நானா? சரி சரி, சீக்கிரம் போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்கோ. நான் துணியெல்லாம் ஊற வச்சிருக்கேன். மை ஷேர் வந்து வாஷ் பண்ணிருங்கோ. யுவர் ஷேர். வாஷ் பண்ணணுமா? வாஷிங் மிஷின் என்னாச்சு? ரிப்பேர் ஆயிருத்தோ. நான் இன்னைக்கு முழிச்ச மொழியே சரியில்லை. சரி, என்னாச்சு? இவன் இன்னும் எந்திரிக்கலையா? அம்மா வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். வாங்க தரவர்காரே, உட்காருங்க. என்ன வழக்கம் போல போட்டோக்கள் தானே, 2 பொண்ணு எடுத்து காட்டுறது. உங்க பையனுக்கு 3 இடத்துல நல்ல வரன் வந்திருக்கு, அதான் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். இந்த பொண்ணு பேரு மாலதி, கோயம்புத்தூர்ல இருக்க பெரிய மில் ஓனரோட ஒரே பொண்ணு. படிப்பு MBA படிச்சிருக்கா. MBA படிச்சிருக்காளா? வேற என்னதுலயாச்சும் படிச்சிருக்கலாமே. ஓ, மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். 100 பவுன் போடுறேன்றாங்க, ஒரு காரு வாங்கி தரேன்னு சொல்றாங்க. என்ன பொண்ணு கொஞ்சம் ஓப்பன் டைப், கொஞ்சம் கடுகடுன்னு புரிஞ்சு தள்ளிடுவா. பொண்ணுக்கு வாய் நீலன்றத எவ்வளவு டீசெண்டா தரகர் சொல்றாரு பாரு. அப்படிதானே தரகரே? நெக்ஸ்ட். அப்படிதானே தரகரே? அப்ப இந்த பிள்ளைய பாருங்க, பேரு லலிதா, படிப்பு BA. அப்பா நகைக்கடை ஓனரு, சிட்டில பெரிய நகைக்கடை இருக்குங்களா, அது இவங்களோடது தான். சேதாரமே இல்லாத பொண்ணு, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுன்னா பாருங்களேன். அதுவும் பிடிக்கலையா? அப்ப இந்த பொண்ணை பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பேரு வனிதா, படிப்பு MBBS. என்னையா அது? ஓ அதுவா? செல்லமா வளர்ந்த பொண்ணு. பொண்ணு குளிக்கிறதுக்காக வீட்லயே நீச்ச குளம் கட்டியிருக்கானா பாருங்களேன். சம்பாரிச்ச பணத்தை மிஷின்ல என்ற பரம்பரை. இந்த வீட்டுக்கு மாத்து பொண்ணு கேட்டானு இல்ல மாடலிங் பண்ண கேர்ள்ஸ் கேட்டானு? இல்லம்மா, இவங்கெல்லாம் நம்ம அந்தஸ்துக்கு ஏத்தவங்க, நான் சொல்ல வந்தேன். வசதியான சம்பந்தம் தான் வேணும்னு உன்கிட்ட கேட்டானா? என்கிட்ட இல்லாத நகையா, நட்டா, சொத்தா, சுகமா? இங்க பாரு, அடுத்தவங்க காசுக்கு நான் ஆசைப்படுறவ இல்ல இந்த சிலுக்கு. குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி பார்க்க சுமாரா இருந்தாலும் ஏழையா இருக்கணும். ஏழை சிலுக்கு சொல்றதுதான் கரெக்ட். ஏழை பொண்ணா இருந்தா தான் குடும்பத்தை பத்திரமா பாத்துக்குவா, இல்ல? நோ 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 நோ, நான் அப்படி சொல்லல. கஞ்சிக்கு காஞ்சி போனதை கட்டி வச்சாதான் நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு வாலாட்டும். ஆமா, இப்போதாம்மா நான் உங்க கேரக்டரே புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப இந்த பொண்ணை பார்க்கலாமா? பொண்ணோட ஊரு திருச்சி, பேரு கார்த்திகா, செல்லமா சில்க்குன்னு கூப்பிடுவாங்க. படிப்பு MCOM, அப்புறம் அந்த கம்ப்யூட்டர், ஹிந்தி, இங்கிலீஷ் இதெல்லாம் படிச்சிருக்குது. அப்பா பக்தவாச்சலம், சும்மா ரவுண்டு கட்டி சுத்தினார் வச்சுக்கோங்களேன், அந்த ஊர்க்கார மூக்கு மேல விரல வைப்பான். ஏன் அவங்க அப்பா சிலம்பு சுத்துவாரா? கை முறுக்கு சும்மா சுத்துவார் சுத்திக்கிட்டே இருப்பாரு. திருச்சிலே மாசுனா பாத்துக்கோங்களேன். நல்லா இருக்கா? அடாடா, பொண்ணு நல்லா அழகா தொடச்சு வச்ச குத்து விளக்கு மாதிரியே இருக்கா. ரொம்ப சந்தோஷம். அப்படியே பையன்கிட்ட காமிச்சிட்டா என்ன ஏதுன்னு பேசிடலாம்ல. எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றல்ல, அவனுக்கும் பிடிச்சிருக்கும். அதான் அம்மாவுக்கே பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்கல்ல. இருந்தாலும் அவனுக்கும் ஒரு வார்த்தை பிடிச்சிருக்கான்னு கேட்டு வந்துடட்டா? வித் யுவர் பர்மிஷன் ஒன்லி. மணி மணி எந்தர்ரா? போ ஒரு 10 நிமிஷம் தூங்கிக்கிறேனே. டே இங்க பாருடானா, உன் மூஞ்சில முழிச்சனா பொழுதன்னைக்கும் கண்ட வாழ்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கணும். அங்கிட்டு போப்பா. இப்படி சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் என் மூஞ்சிய மாத்திட்டேன். எழுந்தர்றா. ஏன் அம்மா உன் மூஞ்சிய கிழிச்சிட்டாளா? உன் மூஞ்சி இப்ப நான் கிழிக்க போறேன். இங்க பாருடா. ஐயோ, சொன்ன கேட்க மாட்டியா நீ? இங்க பாருடா. இங்க பாருடா. யாருப்பா அது? சீக்கிரம் சொல்லு, யாருப்பா இது?
இதுதான் உன் வருங்கால மனைவி. என்னோட மருமகள். என்ன பிடிச்சிருக்கா? போ 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 போ. என்னடா ஆச்சு? இந்த அதிர்ச்சி திக்கலா ஆனந்த திக்கலா? கொஞ்சம் நிறுத்தி நிதானமா சொல்லுடா. இப்ப சொல்லுடா. பிடிச்சிருக்குப்பா. ஆனா அம்மாவுக்கு பிடிச்சிருக்கா? அம்மா கிடக்கட்டும்டா. உனக்கு பிடிச்சிருக்கா? முதல்ல அம்மாவுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு. அம்மாவுக்கு பிடிக்கலனா இந்த போட்டோ உனக்கு வரைக்கும் வந்திருக்குமா? இப்ப சொல்லு, உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குப்பா. வெக்கப்படாதடா, சொல்லுடா. பிடிச்சிருக்குப்பா. போட்டோவை கொடு. போட்டோ என்கிட்டயே இருக்கட்டும்பா. அபிஷ்டோ, பொண்ணே இங்க வரப்போகுது. போட்டோ உனக்கு எதுக்கு? போட்டோவே பார்த்துக்கிட்டு இருந்தா பொண்ணை பிடிக்காம போயிட போகுது. நான் போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். மணிக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சு போச்சு. சந்தோஷத்துல திக்கே வந்துருச்சுன்னா பாத்துக்கோவே. அந்த சம்மதத்தை பேசி முடிச்சிருவோம். Give him 500 rupees. அம்மாவுக்கு ரொம்ப தாராள மனசு. அது இருக்கட்டும் தரகரே, பொண்ணை நீ நேர்ல பாத்திருக்கிறியா இல்ல போட்டோல இருக்கிற மாதிரியே இருப்பாளா? எதுக்கு கேக்குறீங்க? போட்டோல இருக்கிறவங்கள நல்ல அழகா லட்சணமா, நேர்ல கண்டாவதியா இல்லாம என் பொண்டாட்டி மாதிரி போட்டோலயும் நேர்லயும் நல்ல அழகா இருப்பாங்கல்ல, அதுக்கு கேட்டேன். இந்த பாருங்க சார், இந்த பொண்ணு போட்டோல எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும். குனிஞ்ச தலை நிமிராது, தடுந்து பேசாது, அதிர்ந்து நடக்காது. அது ஒரு தெய்வ பிறவினா பாத்துக்கோங்களேன். ஆமா சார், இவ்வளவு ஏன் அந்த தெருவுல இருக்கவங்க யாருமே கோயிலுக்கே போறதில்ல. ஏன்னா அதைத்தான் கோயிலா நினைச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. மொத்தத்துல பார்த்தா அந்த பொண்ணு கடவுளோட அம்சம் சொல்ற. சார், கடவுள்னா சாதாரண கடவுள் இல்ல சார். சாட்சாத் அந்த மகாலட்சுமியோட மறுபிறவி சார். அன்னபூரணி, அன்னபூரணி, சாமிநாதர் வீட்டுல ஒரு முறுக்கு புளிஞ்சாகணும். அதுக்கு தேவையான சாமா கரண்டி இதெல்லாம் எடுத்து வச்சிட்டியா இல்லையோ? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் மாப்பிள்ள பட்டை வந்தா ஆடிட்டர் வீட்டுக்கு அமுச்சு விடு. அங்க ஒரு விசேஷம், 100 முறுக்கு புளிஞ்சாகணும். ஆமா, பாப்பா எங்க? எல்லாம் நீங்க குடுக்கற இடம் தான். நேத்து நைட்டு வீட்டை விட்டு வெளியே போனவ இன்னும் வரல. ராத்திரி வீட்டுக்கு வரலையா? அதையா இவ்வளவு அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கிற? நான் ஏதாச்சும் சொல்லிட்டா போதும், உங்க பொண்ணுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வருவீங்க. அதனாலதான் நான் எதுவும் சொல்லாம செவனேன்னு உட்காந்துருக்கேன். எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவ 2 காலையை உடைச்சு அடுப்புல வைக்கணும். வரட்டு இன்னைக்கு அவ ஏன் பொண்ணுடி அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிருக்க மாட்டா. அவ ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாச்சும் வெளியே போயிருப்பா. அது சரி, உங்களுக்கு என்ன ஈஸியா சொல்லிட்டு போயிருவீங்க. இங்க கிடந்து நான் தானே அவதிப்படுறேன். 8 வயசுல ஒரு பையனை தொலைச்சிட்டோமே, அந்த வருத்தம் நமக்கு தெரியக்கூடாதுன்னு இவளுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தா, இவ என்னன்னா ஜீன்ஸு பீன்ஸ்னு கண்டதை மாட்டிக்கிட்டு கண்ட பக்கெட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறா. ஆய்மா, அங்கேயே நில்லு. உள்ள வந்த உன் காலை உடைச்சிருவேன். ஹாய் டாடி. ஹாய் மம்மி. என் செல்லம்மா. ஏமா குழந்தை, எங்க போயிருந்த? குழந்தை என்ன கொஞ்சல்? கன்னத்துல 2 விட்டு எங்கடி போனன்னு கேக்குறத விட்டுட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஏண்டி குழந்தைய கரிச்சு குட்டுற? அதானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். எங்கம்மா போயிருந்த? என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வண்டி எடுத்துக்கிட்டு நல்ல ஜாலியா ரைஸ் போயிருந்தப்பா. ரைஸா? அது எங்க இருக்கு? அதான்ப்பா திருச்சி. திருச்சியே ஷார்ட்டா தான் இருக்கு, அதை இன்னும் ஷார்ட் பண்ணிட்டியே. இந்த கிழவனுக்கு தெரியாம போயிருச்சே. சபாஷ் சபாஷ். என்ன சபாஷ்? உன்னை அங்கேயும் எங்கேயும் ஊரை சுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? ராத்திரி முழுக்க உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியே தங்கியிருக்கிற. உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு உட்காந்துருக்க முடி. ஏன் பொண்ணுங்க ராத்திரி வெளியே தங்கக்கூடாதோ? கெட்டா போயிருவா. ஏமா பழைய காலத்து ஆள் மாதிரியே பேசுற? உன்கிட்ட பர்மிஷன் கேட்டேன், நீ கொடுக்கல, அதான் எகிரிட்டேனே. எகிரிட்டாளாண்டி. என்னமா சூப்பரா பேசுறா பாத்தியா? செத்த சும்மா இருங்கோ. ஆமா, உனக்கு ஏதடி பணம்? அப்படி கேளுமா என் செல்லா குட்டி. வீட்டில் இருக்க பொருள்லாம் கரெக்டா இருக்கா இல்லையா? ஏண்டி கேட்குற? அதெல்லாம் கரெக்டா இருக்கே. கரெக்டா இருக்காது. அப்பா சீட்டு போட்டு ஒரு தோடு வாங்கி கொடுத்தாருல, அதுல திருகாணி மட்டும்தான் இருக்கும். அப்ப தோடு? குழந்தை அடகு வச்சிட்டியா? அடகு வச்சா வட்டி ஏறிக்கிட்டே போகும், அதனால வித்துட்டேன். அடி பாவி. வெரி குட் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். போதும் நிறுத்துங்கோ. ஏண்டி இந்த வீட்டுல தங்கம்னு இருந்தது அது ஒண்ணு மட்டும்தான், அதையும் வித்துட்டியா? ஐயோ அப்பா, உன்ன ஐயோ அப்பா காப்பாத்துங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்டி. பேசாம இருடி, நீ உள்ள போமா. கேரட் சாப்பிடு. பாத்தியாடி என் பொண்ண எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கா பாத்தியா? எவ்வளவு அழகா இருக்கா பாத்தியா? மன்னருக்கு பிறக்க வேண்டிய பொண்ணுடி. இப்படி பொறுப்பு இல்லாதவனுக்கு பொண்ணா பிறந்திருக்கான்னு சொல்ல வரீங்களா? யாரடி பொறுப்பு இல்லாதவன் சொல்ற? பாருடி, என் பொண்ணுக்கு பெரிய இடமா பார்த்து கட்டி வைக்கிறேன். பாருங்க, இப்படிதான் மூத்த பொண்ணுக்கு தாம் தூம்னு குதிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. அப்புறம் தான் தெரியுது உங்களை மாதிரி முறுக்கு புளியறவனு. அவருக்கு முறுக்கு தான் நல்லா சுத்த வரல, சாதாச்சி நல்லா கேட்கணுமோ இல்லையோ. என்ன மாமி காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்களே? ஆஸ் யூஷுவல் மாமாவையா? வாங்க மாப்பிள்ள, கமலா எப்படி இருக்கா?
கமலா எப்படி இருக்கான்னு கேட்டேன். வர வழியில சைக்கிள் பஞ்சர் ஆயிருச்சு, அதான் லேட்டு, வேற ஒண்ணும் இல்ல. நீங்களே பேசிக்கோங்க உங்க மாப்பிள்ளை கிட்ட. காப்பியெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம், வர வழியிலே சாப்பிட்டுட்டேன். ஏன்டா டேய், ஆடிட்டர் வீட்டுல இன்னைக்கு விசேஷமா இல்லையா? அங்க முறுக்கு சுத்தணும், அங்க போ. இங்க பர்றா, மாவை நல்லா நெய் மாதிரி திரிச்சுக்கணும், இல்லனா அது சும்மா என்ன முடிச்சு பார்க்கும் வரனா இல்லையான்னு. முறுக்கு யார் வேணாலும் சுடலாம்டா. இந்த திருச்சி ஏரியாவிலேயே பெர்சனாலிட்டி, சிம்பிளிசிட்டி, சின்சியாரிட்டி இதெல்லாம் என்னை விட்டா இங்க யாருக்கும் இல்லடா. எல்லாத்துக்கும் என்ன விட்ட ஆள் கிடையாது, புரியுதா? என்னமோ சிம்பிளிசிட்டி செக்யூரிட்டின்னு சொன்னேன், அது மட்டும் புரிஞ்சுது. இப்ப யார் அதுக்கு போகணும்னு சொல்லுங்க, போறேன். அம்மா வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்க கூடாது, சொல்லுங்க. ஆடிட்டர் நாராயணன் வீட்டுக்குடா. அதுக்கு ஏன் கத்துறீங்க, காதா கேட்கல? அங்க போய் முறுக்க எண்ணெயில போடுறா, தண்ணியில போட்டுறாத. போங்கோ மாமா, அப்பவோ ஒரு நாள் போட்டேன், அத போய் திருப்பியோ. போங்கோ மாமா, அத பெருசா பேசிக்கிட்டு. காரமா ஏதாச்சும் சைடிஷ் கொடுத்தா பரவாயில்ல, எங்க கொடுக்க போறாரு, இவர் தான் காரமா இருக்காரு. ஓடி என் வீட்டை விட்டு வெளியே போ. இனிமேட்டு என் வீட்டு வாசப்படியே நீ மிதிக்க கூடாது. அத்தை அத்தை விடுங்க அத்தை அத்தை சுச்சோ, சுச்சோ, அத்தை விடுங்க அத்தை, நான் என்னத்த பண்ணேன்? என் வீட்டு சைடு உன் காலு பட்டுச்சு, உன் காலை உடைச்சிருவேன். என் வீட்டுக்கு வராத, வீட்டை விட்டு போடி. அத்தை ஒரு தடவை மன்னிச்சுக்கோங்க அத்தை, அத்தை ப்ளீஸ். என்னப்பா ஒரு பொண்ணு இந்த பொம்பளை இப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு, எல்லாரும் சுத்தி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேற என்ன பண்ணணும்னு சொல்ற? அந்த பொம்பளை கிட்ட போய் ஏன் இப்படி பண்றேன்னு சண்டை போட சொல்றியா? போங்கப்பா, நீங்க எல்லாம் வேஸ்ட். ஏய் பாப்பா, இங்க பாருடி, நீ என்ன செய்வியோ ஏது செய்வோ எனக்கு தெரியாது. இந்த வீட்டை விட்டு வெளியே போடி. நீ மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரணும்னா போய் உங்க அப்பா கிட்ட 2 லட்சம் ரூபாய் நீ வாங்கிட்டு வந்தாதான் உள்ள நான் விடுவேன். ஹலோ மேடம், 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வர சொல்றியே, அவங்க அப்பா கிட்ட என்ன லட்சக்கணக்கில் கொடுத்தா வச்சிருக்கிற? இதெல்லாம் கேட்க நீ யாருடி? என் வீட்டு விஷயத்துல நீ தலையிடுறதுக்கு? பார்த்தா தெரியல மனுஷி. அது சரி, நீ ராட்சசி. மனுஷங்களை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நாக்க அடக்கி பேசு. என் குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு உனக்கு உரிமை இல்லை. உன் வீட்டுக்குள்ள நடந்தா அது குடும்ப விஷயம். எப்ப நீ தெருவுல இழுத்து போட்டு உன் மருமவளை அடிக்கிறியோ அது பப்ளிக் விஷயம் தானே. மா, நீ வீட்டுக்கு போமா. வீட்டுக்கு போன உன் காலை உடைச்சிருவேன். என்னப்பா இங்க பிரச்சனை? மாமியார் மருமவ சண்டை. போக கூடாதுன்னா போக கூடாதுதான். யாரு நினைச்ச அவளை மருமவ? அவ உன்னோட மருமவ. அவ என்ன உன் வீட்டு வேலைக்காரியா? சே, ஒரு பொண்ணுன்றவ எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து முன்ன பின்ன தெரியாதவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டி பெத்துக்கிட்டு சங்கதிய வளர்க்குறவ. மொத்தத்துல சொல்லணும்னா அவ ஒரு குடும்பத்தையே கோயில ஆக்குறவ. அவளை அந்த கோயில வச்சு பூஜை செய்யலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவளை மனுஷியனாச்சும் நினைக்கலாம்ல. ஏண்டி, நீயும் இந்த வீட்டுக்கு மருமவளா வந்தவ தானே? மாமியார் ஆனோன்னு உனக்கு என்ன கொம்பு பழச்சிருதா? கேவலம் ஒரு பணத்துக்காக மருமவளை ரோட்ல விட்டு அடிக்கிற. உன்னையெல்லாம் என்ன பண்ணணும்? நமக்கு ஏன் இந்த வம்பு? வா போலாம். நீங்க சும்மா இருங்கப்பா. எதுக்கு அழுகுற? அழுக நிப்பாட்டு. உன்ன மாதிரி பொண்ணுங்களாலதான் இந்த மாதிரி கேவலமான மாமியாருங்களா உருவாகுறாங்க. அவ சீமனையை எடுக்கும் போதே நீ பெட்ரோலை எடுத்து கொளுத்தி விட்டுருக்கணும், இல்ல கேஸ் அடுப்ப திறந்து விட்டுருக்கணும். அதுவும் முடியலன்னா தூங்கும் போது நல்ல பெரிய கல் எடுத்து மண்டையிலேயே போட்டு கொண்டு இருக்கணும். இந்த மாதிரி கேவலமான வாழ்க்கை வாழ்றதுக்கு பதிலா எல்லாத்தையும் கொண்டு போட்டு ஜெயிலனாச்சு நிம்மதியா இருக்கலாம். இங்க பார், உன் மருமவளை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போற. திருப்பி இதே மாதிரி நடந்துச்சு, நானே வந்து உன் கைய காலை உடைச்சு போட்டுருவேன், பாத்துக்கோ. இங்க பாரு, அன்பா நடந்தா அடங்கிப்போ. அடிமையாக்கும் நினைச்சா அடிச்சு தூள் கிளப்பி போய்கிட்டே இரு. பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போ. திருப்பி நடந்துச்சு உன்னை தொலைச்சிருவேன், பாத்துக்கோ. என்ன இங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? இங்க ஒண்ணு நடந்துடக்கூடாது. வாயை பொழந்துக்கிட்டு எல்லாம் வந்துருவீங்க என்ன நடக்குதுன்னு. போங்க போங்க, எல்லாரும் போங்க. வாங்கப்பா போலாம். ஹலோ சாமி, என்ன சொல்லுங்கோ? இந்த போட்டோல இருக்க பொண்ணு யாரு? என் பொண்ணுதான். இப்ப போறது அதுவும் என் பொண்ணுதான். ரெட்ட போறவியா? இல்லையா, 2 ஒண்ணுதான்யா. சரி, அது கிடக்கட்டும். என் பொண்ணுக்கு வரன் பார்க்க சொன்னனே, பாத்தியா? அது விஷயமா தான் பேசிட்டு போலான்னு வந்தேன். இப்ப அந்த ஐடியாவே இல்ல. ஏயா ரோட்லயே இந்த போட்டுக்கிட்டு இருக்கு. போற வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனைனா அங்க 2 ஆயிராது. யோ, நான் விவரமா சொல்றேன். வாயா வாயா. ஆகாதியா? அதெல்லாம் ஆகுமியா? வாயா வாயா. அதெல்லாம் ஆகுமியா? ஆகாதியா? விடியா? யோ, ஆகாதியா? விடியா? எதுக்கு இப்படி அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கையா? ஏதோ அரைகுறையா தெரிஞ்சுக்கிட்டு. இங்க வா, நான் பொறுமையா சொல்றேன், அவசரப்படாத நீ. என் பொண்ணு ஜான்சி ராணி பரம்பரை. எங்கேயாச்சும் தப்பு நடந்துச்சுன்னா அவளால தட்டி கேட்காம இருக்க முடியாது. காரியா தப்பா எடுத்துக்காதப்பா. குடும்பத்துக்கு அடக்கமான பொண்ணுன்னு சொன்னீங்க. ஆமா,
இந்நேரம் அங்க அவளுக்கு உளுந்தாடி எனக்கு உளுந்திருந்தா இந்நேரம் சங்கூதி எனக்கு சமாதி பண்ணிருப்பீங்க. ஐயோ ஏன்பா அவசகுணமா பேசிக்கிட்டு, அவ நல்ல பொண்ணுதான். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அது என்னன்னு இன்னைக்கு தெரியல. எண்ணெயில உள்ள தண்ணி மாதிரி படபடன்னு புரிஞ்சு கொட்டிட்டா. அவளுக்கு சுப கோபம் தான், அவ்வளவுதான். அன்னைக்கு பார்க்கும்போது மகாலட்சுமி மாதிரி இருந்தாயா, இன்னைக்கு பார்க்கும்போது பத்திரகாளி மாதிரி இருக்கா. அவளை இன்னைக்கு பாத்துருக்கீங்க, அவ இன்னைக்குன்னு பார்த்து ஜீன்ஸ் போட்டிருக்கிறா. தப்பு ஏன் மேலதான். ஏதோ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனா, அதான் போட்டுக்கோன்னு சொல்லிட்டே. அவளை நீங்க புடவையில பார்க்கணும். ஷாத் மகாலட்சுமி மாதிரியே இருப்பாள். சொல்லேடி. ஆமா ஆமா, உங்க பொண்ணு மகாலட்சுமி மாதிரியே இருப்பா. போட்டோவை பார்த்து ஏமாந்து ஒரு பெரிய இடத்த பேசி முடிச்சிட்டேன். ஒரே பையன், நல்ல வசதியான இடம், மாசம் 15,000 சம்பளம், ஏழை பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. பொண்ணு போட்டோவை அங்க காமிச்சேன். பையனோட அம்மாவுக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சி போச்சு. எல்லாம் ஆண்டவனோட செயல். ஆனா அந்த சம்பந்தம் நடக்காது போல இருக்கே. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அவங்க கேட்டது அமைதிப்படை, இங்க இருக்கிறதோ அதிரடிப்படை. ஐயோ அப்படிலாம் கைவிட்டுறாதீங்க. நீங்க மனசு வச்சா எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். துரோகம் பண்ண சொல்றியா? தொழில என்னைக்குமே நான் தப்பு பண்ண மாட்டேயா. அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். முடியாது. முடியாது. முடியாதியா? முடியாது. முடியாதுனா முடியாது, முடியாது, முடியாதியா? போடி உள்ள. போடி உள்ளனா. அவரை எதுவும் பண்ணிடாதீங்கண்ணா, பாவம்ண்ணா. அடிச்சு உள்ள போ. யோ 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 யோ, ஏன் காலில் விழுற? எந்திரி சாமி, எந்திரிச்சு உட்காரு சாமி, எந்திரி சாமி. ஓகேன்னு சொன்னா தானே எந்திரிப்பேன். எந்திரிங்க சாமி. நீங்க தான் எப்படியாச்சும் சமாளிக்கணும்யா. என் மான பிரச்சனையா. யோ, பின்னாடி ஏதாச்சும் வில்லங்க வர போதியா? ஒரு வில்லங்கமும் வராதியா. முடிச்சிருங்கய்யா. போய் சொல்ற வாய்க்கு போஜனம் கிடைக்காதியா? அந்த போஜனத்தை நான் வயிறார போடுறேன். இத முடியா. தப்பில்லையா? ஒரு தப்பும் இல்ல. 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றான், நம்ம ஒரு போய் தானே சொல்றோம். என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க? காபி சாப்பிடுறீங்களா? ஒன்னும் வேணாம். உங்க பொண்ணை பார்த்தோன்னே எனக்கு வயிறு ரொம்ப போச்சு. இந்தாங்க பையனோட போட்டோ. கல்யாணம் முடியிற வரைக்கும் ஏதாச்சும் உங்க பொண்ணை புடவை கட்ட சொல்லுங்க. வீடியோவை பாக்குறீங்க, சந்தோஷம். ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல.